நான் கூப்பிடுறேன். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. சின்னையா, சத்யகா, பெரியயா, எல்லாரும் வாங்க. ஒரு முக்கியமான விஷயம். சீக்கிரம் வாங்க. எல்லாரும் வாங்க. சீக்கிரம் வாங்க. அகிலா, பொழுது விடியாமையே ஏன் இவ இந்த கத்து கத்துறா? என்னாச்சு இவளுக்கு? தெரியலங்க, ஏன் அப்படி கத்துறான்னு. வாங்க போய் பார்க்கலாம். துர்கா கத்துறால. ஏன் இப்படி கத்திட்டு இருக்கா அவ? சரி வாங்க போய் பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க. 1 மணி நேரம் எல்லாரையும் நிம்மதியா விடுறாளா? பண்ணது ஒரு கொலை, ஆனா எல்லாரையும் கொலையா கொன்னு எடுத்துக்கிட்டு இருக்கா. வீணா, ஆ? துர்கா கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல, வா பார்க்கலாம். போணுமா? வா. இவளுக்கு என்னடி ஆச்சு? காலங்கத்தால இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? தெரியல, வாங்க போய் பாப்போம். எல்லாரும் வாங்க. என்ன துர்கா, என்ன இருங்க இருங்க. ஏய் துர்கா, என்னாச்சு? என்னாச்சு? என்ன ஆச்சு? ஏ துர்கா, விடிஞ்சு விடியாததுமா எதுக்கு இப்படி கூச்சல் போட்டுட்டு இருக்க? நான் ராத்திரியே சொன்னல, அப்ப யாரும் நம்பல. இப்ப பாருங்க. என்ன துர்கா, என்ன சொல்ல வர இப்போ? நந்தினி மேடம் கால் பண்றாங்க. நந்தினியா? அவங்க ஏன் கூப்பிடுறாங்க? தெரியலையே பெரியப்பா. ஒருவேளை அந்த ரவுடி ஏதாவது வாக்குமூலம் கொடுத்திருப்பானோ? இவ பார்வையே சரியில்லையே. நந்தினி கிட்ட இருந்து ஏதோ அதிர்ச்சியான தகவல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு கேளு. ஹலோ, குட் மார்னிங் மேம். மார்னிங் அசோக். என்ன மேம் இவ்வளோ ஏர்லியரா கால் பண்ணிருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் அசோக், நான் சொல்ல போறது. உங்க குடும்பத்துக்கு குட் நியூஸா இல்ல பேட் நியூஸான்லாம் தெரியல. மேடம், அந்த திருடனை பத்தின ஏதாவது விஷயமா? ஆமா, ஆனா அத நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அசோக், நீங்க தனியா தானே இருக்கீங்க? இல்ல மேம், எல்லாரும் ஹாலில் ஒன்றா தான் இருக்கோம். அசோக், நீங்க கொஞ்சம் தனியா வரீங்களா? ஒரு நிமிஷம் மேம். மேம் லைன்ல இருங்க. இப்ப சொல்லுங்க மேம். என்ன சொல்றீங்க மேம்? நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியல. ஆமா அசோக், எனக்கும் தான் நம்ப முடியல. ஆனா நான் ஸ்பாட்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். என்ன? ஏய், இவ எங்க போறா? அசோக், என்னாச்சு? என்னாச்சு அசோக்? நந்தினி என்ன சொன்னாங்க? பெரியப்பா, அது வந்து பெரியயா, ஒரு நிமிஷம். பெரியா, உங்க போனு ரொம்ப நேரமா ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கு. உங்க கவனம் பூரா சின்னையா மேலே இருந்துச்சா? நீங்க கவனிக்கல, அதான் நான் போய் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க. ஒரு
கம்பவுண்டர் பேசுறேங்கய்யா. சொல்றா. ஐயா, இங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுங்கய்யா. என்னடா சொல்ற? என்னங்க, என்னாச்சுங்க? யாரு ஃபோன் பண்ணா? ஏன் உங்க முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல அகிலா. அது ஒரு டெண்டர் விஷயம். நான் அப்புறமா சொல்றேன். வா. துர்கா, நீ ஏதோ சொல்ல வந்தியே, என்ன விஷயம்? அது எப்படிங்க சொல்றது? நீங்களே வந்து பாருங்க. என்ன? பூஜை ரூமுக்கு வாங்க. வாங்க வீணா, போ. வாங்க. நைட்டு நான் சொல்லும் போது நீங்க யாருமே நம்பலல. இப்ப பாருங்க. பாத்தீங்களா? பச்சரிசி எல்லாம் சிவப்பரிசியா மாறிடுச்சு. இவளே எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா. பயங்கர கேடிடி நீ. நான் எதுக்காக நடு ராத்திரியில பூஜை பண்ணனு இப்ப புரியுதா? இந்த ஜமீனுக்கு கெடுதல் பண்ண நினைக்கிற அவ்வளோ எதிரிங்க இருக்காங்க. இனிமே அந்த எதிரிங்க ஒவ்வொருத்தரா அழிய போறாங்க. நீங்க வேண்டிக்கிட்டதெல்லாம் பலிக்க போகுது. அதோட அறிகுறியாதான் நான் கும்பிடுற மாசாணி அம்மா இருக்கா. கும்பத்துல போட்ட பச்சரிசிய சிவப்பரிசிய மாத்திருக்கா. அவங்கள ரத்த காவு வாங்கிருவா. அசோக், நந்தினி உன்கிட்ட என்ன சொன்னாங்க? பெரியப்பா, ஒரு நிமிஷம் வாங்க. பெரியப்பா, பாருங்க. நேற்று இரவு மிருக கண்காட்சி சரணாலயத்திலிருந்து தப்பித்த சிங்கம் நடு இரவில் அரசு மருத்துவமனையில் புகுந்து அட்டகாசம். நேற்றிரவு விலங்குகள் சரணாலயத்திலிருந்து தப்பித்து சென்ற அக்னி என்ற சிங்கம் சரணாலயத்தை ஒட்டி இருந்த அரசு மருத்துவமனைக்குள் புகுந்தது. அந்த மருத்துவமனையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிகிச்சைக்கு அனுமதி செய்யப்பட்டிருந்த ரவுடி மட்டை சேகர் என்கிற பட்டினப்பாக்கம் சேகரை அக்னி என்ற சிங்கம் ஒரு தெரியாமல் கடித்து குதறியது. தலை தவிர மற்ற உடல் பாகங்கள் அனைத்தும் சிதைந்த நிலையில் மட்டை சேகர் உயிரிழந்தார் என்பதை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கூறியுள்ளனர். அசோக், இவன் நம்ம வீட்ல நடுராத்திரியில திருட வந்தவன் தானே? என்ன ஒரு கோரமான சாவு. நந்தினி மேடம் இததான் போன்ல சொன்னாங்க. சரணாலயத்துல இருந்து தப்பிச்சு வந்த சிங்கம் தான் ரவுடி சேகரை அடிச்சு கொண்டு இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஹாஸ்பிட்டல் வராண்டாவில இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணதுல
அங்க சிங்கம் கிராஸ் பண்ணி போனது தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்த பல பேர் சிங்கத்தை நேர்ல பாத்திருக்காங்க. சிங்க வாகினி அம்மன் நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணவன காவு வாங்கிடும்னு சொன்னல. நான் பண்ண முதல் நாளே கேதாரி பூஜைக்கு இப்படி ஒரு பலன் கிடைச்சிருக்கு. இந்த பூஜை முழுசா பண்ணி முடிச்சுட்டா நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் நடக்கிறவங்க அத்தனை பேரும் அழிஞ்சிருவாங்க. சிங்க வாகினி சும்மா விடுவாளா என்ன? தன்னோட வாகனமான சிங்கத்தை வச்சு கொன்னுட்டால. அதுக்கப்புறம் இந்த குடும்பம் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும். அடி பாவி, அவனை நீயே கொன்னுட்டு அந்த பழிய சிங்கத்து மேல போடுறியா? துர்கா பண்ண பூஜையில சிங்கம் வந்து அவனை கொன்னுடுச்சான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஆனா டிவியில நந்தினி மேடம் அப்படிதானே பேட்டி கொடுத்தாங்க. சிங்கம் வந்ததை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாரும் பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிசிடிவில பதிவாயிருக்கு. துர்கா பண்ண பூஜையால சிங்கம் வந்து அவனை கொன்னதான்ற அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் இப்ப போக வேண்டாம். ஆனா சிங்கம் வந்து அவனை கொன்னு இருக்குன்றது நிஜம். அதோட நந்தினி மேடம் அந்த மட்டசேகர் நம்ம வீட்டுக்கு திருட வரல, வேற ஏதோ காரணத்துக்காக வந்திருக்கான்னு ரொம்ப கான்பிடண்டா சொன்னாங்க. ஆனா அவன் அந்த உண்மையை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அந்த உண்மை வெளி வராமலே அவன் செத்துட்டான். டேய் அசோக், ஆனா அவன் இங்க நகைகளோட தான் கட்டி போட்டு கிடந்தான். பெரியப்பா, போன்ல நந்தினி மேடம் என்கிட்ட சொன்ன 2 விஷயத்த நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லல. என்ன சொன்னாங்க? ஒண்ணு, அவன் திருடின நகையில அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே இல்லையா. அசோக், நகைய அவன் தானே திருடினா, அவன் கைரேகை இல்லாம எப்படி இருக்கும்? ஆனா கைரேகை பதியலன்னு சொல்றாங்களே, அதனால அவன் அன்னைக்கு நகையை திருட வரலன்னு நந்தினி மேடம் அடிச்சு சொல்றாங்க. ஆனா துர்கா அப்படித்தானப்பா சொன்னா. நகையை திருடிட்டு தப்பிச்சு ஓட பார்த்தவனதான் நான் பிடிச்சு கட்டி போட்டேன். ஒருவேளை நகை திருடினப்ப கையில கிளவுஸ் போட்டிருந்தானோ என்னமோ. இல்ல, அவன் வந்ததுல ஏதோ ஒரு மர்மம் தான் இருக்கு. அது சரி, நந்தினி இன்னொரு விஷயம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க, அது என்ன? அசோக், எனக்கே பதட்டமா இருக்கு. என்ன சொன்னாங்கன்னு சொல்ல. ரவுடி சேகரை கடிச்சு கொன்னது என்னவோ சிங்கம் தான். ஆனா 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 என்ன மேடம்? நான் மீடியா கிட்டேயே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்ல போறேன். சொல்லுங்க மேடம். என்ன அர்த்தம் அசோக்? அப்படின்னா சிங்கம் வேஷத்துல வந்து அவனை கொன்னுட்டு செவுத்துல ஆரம்பம்னு எழுதிட்டு போயிட்டாங்களா? இல்ல நீ, ஆனா நெஜ சிங்கம் வந்த மாதிரி தான் சிசிடிவில பதிவாயிருக்கு. ஆளுங்களும் எல்லாரும் பார்த்திருக்காங்களே. டேய், அப்ப ஆரம்பம்னு யார் எழுதிருப்பா? அதுதானே ஒண்ணுமே தெரியல. அதோட எழுதினவங்க ஆரம்பம்னு யாருக்கு சொல்றாங்க? அப்படின்னா இந்த மாதிரி கொலைங்க நிறைய நடக்க போதா? ஒரு திருடனுக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கிடைக்கணும்னு அவசியமே இல்லையே. அப்ப அவன்
நம்ம குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து உண்டு பண்ணதா வந்திருக்கான். அதனாலதான் அவன் இவ்ளோ கோரமா செத்துருக்கான். இது பத்தி நந்தினி மேடம் கிட்ட இன்னும் நான் பேசினேன். நானே ரொம்ப பயங்கர குழப்பத்துல இருக்கேன். சிங்கம் சேகரை கடிச்சு கொண்டது சரி, ஆனா செவத்துல சிங்கம் நகத்துல எழுதின மாதிரி ஆரம்பம்னு எழுதினது யாரா இருக்கும்? ஆ, மேடம் இப்படி இப்படி யோசிச்சு பார்க்கலாம்ல. சிங்கம் கொன்னது யதார்த்தமா நடந்த சம்பவமா இருக்கலாம். ஆனா அத தனக்கு சாதகமா பயன்படுத்தி யாருக்கோ உணர்த்துறதுக்காக ஆரம்பம்னு எழுதிட்டு போயிருக்கலாம்ல. எஸ், அதே சந்தேகம் எனக்கும் இருந்துச்சு. ஆனா அப்படியாவது வந்தாங்களான்னு சிசிடிவியை செக் பண்ணேன். சிங்கம் போன பின்னாடி கான்ஸ்டபிளும் கூட 2 பேரும் மொட்டை மாடிக்கு போயிருக்காங்க. அவங்க தான் அதை முதல்ல பார்த்திருக்காங்க. சிங்கம் போன அடுத்த செகண்ட் கான்ஸ்டபிளும் அப்பவே செவத்துல ஆரம்பம்னு எழுதியிருந்தத அவரு பார்த்திருக்காரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா தேவையில்லாத குழப்பம் வருங்கிறதுக்காக நான் அதை பத்தி மீடியா கிட்ட மென்ஷன் பண்ணல. அப்போ என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? சிங்கம் வேஷத்துல யாரோ வந்து சேகரை கொன்னுட்டு செவத்துல அப்படி எழுதிருக்கணும். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்தது சிங்கம் தான். அப்படின்னா அப்படின்னா என்ன என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க மேடம். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஹிடன் சீக்ரெட் இருக்கு, ஒரு மித் மாதிரி. மித்தா? எல்லாரும் எப்பவாவது நம்புறீங்களா? சிங்க வாகினி அம்மன் கனக துர்கா தான் தன்னோட வாகனமான சிங்கத்தை ஏவி அவனை கொன்னுட்டு ஆரம்பம்னு செவத்துல எழுதிருக்கு. உண்மையிலேயே சேகர் திருட வரல. அவனுக்கே ஆத்தா இவ்ளோ பெரிய தண்டனை கொடுத்திருக்கானா? அதுக்கு காரணம் அவன் இந்த குடும்பத்துக்கு பெரிய பாதகத்தை உண்டு பண்ணிருக்கணும். பாதகத்தை உண்டு பண்ணிருப்பானா இல்ல அன்னைக்கு உண்டு பண்ண வந்திருப்பானா? அது யாருக்கு தெரியும்க்கா? அம்மனுக்கு தான் வெளிச்சம். இல்ல இங்க இருக்கிற யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம். பெரியயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு எப்படிமா தெரியும்? அந்த திருநா தான் நான் அன்னைக்கு தவிர வேற எங்கேயுமே பார்த்ததே இல்லையே. காவிரியத்த உங்களுக்கு ஏய், என்னையே நீ கேக்குற? நான் வீட்ல இருப்பேன், இல்லனா கோவிலுக்கு போவேன். ஒரு திருட்டு பையன் எதுக்காக வீட்டுக்குள்ள வந்திருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்போ நம்ம வீணாக்காவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஹே துர்கா, என்ன தேவையில்லாம என்ன இழுத்து விடுற? அவனெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ நான் சொன்னதுதான் சரி. அவன் யாரு? அவன் இந்த குடும்பத்துக்கு என்ன கெடுதல் பண்ணா? அது எப்படி துர்கா? அவன் கண்டிப்பா ஒரு கெடுதலை பண்ணிருப்பான்னு அவ்வளவு உறுதியா சொல்ற? ஒரு யூகத்துல தான் சொல்றேன் சின்னையா. ஏன்னா தப்பு பண்றதுக்கு முன்னாடி யாருமே தண்டனை கொடுக்க மாட்டாங்களே. மனுஷனே கொடுக்காதப்ப ஆத்தா எப்படி கொடுப்பா? துர்கா, அம்மன் தான் தண்டனை கொடுத்திருப்பான்னு முடிவே பண்ணிட்டியா? நந்தினி மேடம் சின்னையா கிட்ட மித்தனை ஏதோ சொல்லிருக்காங்க. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. ஆனா கொல்ல வந்தது சிங்கம்னா அது போனதும் போலீஸ் போய் பார்த்தப்ப ஆரம்பம்னு எழுதிருக்கு. அப்போ சிங்கம் தானே எழுதிருக்க முடியும். ஆனா ஒரு சாதாரண சிங்கம்னால எப்படி எழுத முடியும்? சிங்க வாகினி அம்மனோட வாகனம் சிங்கம் எழுதுறது மட்டும் இல்ல, அதால பறக்க கூட முடியும். துர்கா முழுக்க முழுக்க சாமி நம்புறவ.
அம்மன் அவதாரம் எடுத்துட்டு வந்து இதெல்லாம் பண்ணதான் அவன் நம்பலாம். ஆனா நான் ஒரு லாயர், எதையுமே லாஜிக்கலா யோசிக்கிறவன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது. இந்த கொலைக்கு பின்னாடி ஒரு ஹிடன் சீக்ரெட் ஒன்று இருக்கு. அந்த சீக்ரெட்டுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இதை நான் உறுதியா நம்புறேன். சேகர் சாகாம இருந்திருந்தா நந்தினி மேடம் அவனை என்கொயரி பண்ணி எல்லா உண்மையும் வாங்கியிருக்க முடியும். அந்த டைம்ல அந்த சீக்ரெட் என்னன்னு நமக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு இப்போ வழி இல்லாம போயிடுச்சு. உண்மை எத்தனை நாளைக்கு மறைச்சு வைக்க முடியும்? ஒரு நாள் கண்டிப்பா அது வெளியே வந்தே தீரும். மறுபடியும் நந்தினி மேடம் கூப்பிடுறாங்க.